ஈப்போல சாப்பாடு எப்படி இருக்கும்? ஈப்போல சாப்பாடு நல்லா இருக்குமா? ஓ, நல்லா இருக்கும். ஓகே, என் கூட யார் இருக்காங்கன்னா பேகம் ரெஸ்டாரண்டோட பாஸ் இருக்காங்க, மிஸ் சஹருநிஷா பேகம். அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, மிஸ்டர் கலாம் இருக்காரு. சோ அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஈப்போல வந்து பேகம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க கடையில எது கேட்டாலும் கிடைக்குமா? மெனுல என்னென்ன இருக்கோ எல்லாமே கிடைக்கும். இந்தியன் ஸ்டைல்ல ஒரு பீஸா, ராஜா ராணி தோசை. தோசையில எல்லா ஐட்டம்ஸையும் போட்டு அப்படியே ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 4 பீசஸ், 4 விதமான சட்னி எல்லாமே இருக்கு. மேலால ஒரு சேரி, இந்த சேரி கூட நம்ம ஒரு வாய். ஓகே, ஸோ இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா பன்னீர் டேஸ்ட் வருது, சீஸ் டேஸ்ட் வருது, முட்டை போட்டிருக்காங்க, வெஜிஸ் போட்டிருக்காங்க. இதை டிப் பண்ணி இப்படி டிப் பண்ணும். இந்த டிப்பிங் இப்படி பச்சை கலரில் இருக்கா, அடிப்பொலி. இதுக்கு பேர் மினி டிஃபினாங்க. இதை 2 பேர் சாப்பிடலாம். இது எப்படி மினி டிஃபின் ஆகும்? பூரி பார்க்க சூப்பராக இருக்கு மேடம், செம்ம சாஃப்டாக இருக்கு. வாங்க இந்த தாலில் போடுவோம். இது தால் பூரி. டால் இஸ் ஆசம். டால் வந்து ஒரு ரிச் பிரீமியம் டால் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. வா, தக்காளி சட்னியில் அப்படி டிப் பண்ணி. வடை வந்து மேலால முருவலா இருக்கு, உள்ள செம்ம சாஃப்டா இருக்கு. கேசரி கொடுத்துருக்காங்க பாருங்க, கேசரி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. கேசரி இங்க பேர்ல இனிப்பை கொட்டி தள்ளாம அளவான இனிப்பு. மட்டன் கொத்து பரோட்டா சைஸை பாருங்க, போர்ஷன் 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஆனா பிரைஸ் ஒரு போர்ஷனுக்கு தான். எங்க பார்த்தாலும் மட்டன். சுட சுட மட்டன் கொத்து பரோட்டா வாயில் வைக்கும் போதே அந்த டேஸ்ட். கொத்து பரோட்டால ஒரு ருசியா இருக்கு, என்ன தெரியுமா? கொத்து பரோட்டா ரொம்ப பாசாவா இருக்கக்கூடாது, ரொம்ப வெட்டா இருக்கக்கூடாது, கரிங்கா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் கொத்து பரோட்டா. சிக்கன் கீமாவும் பரோட்டாவும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டிப் பண்ணணும், டிப் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுக்கணும் சங்கியா. கொஞ்சம் காரமான ஒரு கீமா, சேம் டைம் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கீமா. திக்னஸ் பார்த்தீங்கன்னா எப்படி திக்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மீன் பொளிச்சது. இது ஒரு கேரளா டிஷ்ஷு, மீன் பொளிச்சது. ஆனால் சூப்பர் ஆசமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓப்பன் பண்ணும்போது பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு திலாப்பியா மீன். இதுக்கு மேலே ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு மெக்சிகன் சல்சா ஸ்டைல் இல்லாட்டி ஒரு ஃபிளாட் சாட் ஸ்டைலில் ஒரு சட்னி. பட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஊற்றணும்? சி எப்பவுமே நம்ம வந்து லக்கியா இருக்கும். வயிறு பீஸ் நம்ம தான் இருக்கு, சூடா இருக்கு. மேல இருக்கிற சட்னி ஒரு விதமான புளிப்பான சட்னி. கீழே இருக்கிற மசாலா நம்ம இந்தியன் மசாலா வித் ஃபிஷ். ஃபிஷ் இஸ் வெரி ஃப்ரெஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மீன் பொளிச்சது வந்தா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான ஒரு டிஷ். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கேரட் ஹல்வா வந்துருக்கு. கேரட் ஹல்வா பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு, ஆனால் சாஃப்டாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. கேரட் ஹல்வா ஒரு வாய், செம்ம திக்கான ஒரு கேரட் ஹல்வா. நல்ல குக்காக இருக்கு, பச்சை டேஸ்ட் இல்லை, ரொம்ப இனிப்பு, அளவான இனிப்பு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேற லெவல். உங்க கடை எங்கே தான் இருக்கு கரெக்டாக சொல்லுங்க. மேப்ஸ்ல வந்து நீங்க பேகம் ரெஸ்டாரண்ட் போட்டாலே வந்துரும், நீங்க வந்துடலாம். ஓகே, மெயின் ரோட்ல தான். சோ ருசியா ஒரு சாப்பாடு சாப்பிடணும், குவாலிட்டியா இருக்கணும், வீட்டு குவாலிட்டி, வயிற்றுக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு சாப்பாடு வேணுமா? இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க சாப்பாடு வேற மாதிரி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.